கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நீட் விவகாரம் தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டங்களை இளைஞர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் மாணவர்கள் இளைஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. தொடர் அமளியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டுள்ளது. மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். எதிர்க்கட்சிகள் அமளி தொடர்பாக நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி இருக்கு, அமளியில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால மக்களவை மாநிலங்களவைன்னு இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளியினால் மக்களவை நாளை காலை வரையும் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை நீட் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக விதி எண் 266 கீழ் விவாதம் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை ஒன்றை வைத்தனர். அப்போது பேசிய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவர்கள், இந்த விதி எண் 267 கீழ் விவாதம் என்பது இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே அரிதிலும் அரிதான நிகழ்வுகளில் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விதியின் கீழ் விவாதம் நடத்த முடியாது என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த நீட் விவகாரம் குறித்து மத்திய அரசு விவாதம் நடத்த தயாராக இருக்கிறது. அப்படி விவாதம் நடத்த வேண்டும் என்றால் அவை முதலில் சுமூகமாக நடத்தப்பட வேண்டும். விரைவில் அனைத்து கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி எத்தனை மணி நேரம் விவாதம் நடத்துவது, எப்போது விவாதம் நடத்துவது என்பது தொடர்பாக நாம் கூடி முடிவு செய்யலாம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை முன்னவர் JP நட்டா அவர்கள், நீட் விவகாரம் மட்டுமல்ல அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. எங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான அச்சமும் கிடையாது. ஆனால் இந்தியா கூட்டணி தலைமையிலான எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், இந்த நீட் விவகாரத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு நியாயமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றால் முதலில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாதவரை இந்த விவகாரத்தில் விவாதம் நடைபெறாது என்று கார்கே அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த விவகாரங்களை முன்வைத்து இரு தரப்பினரிடையே அமளி ஏற்பட்டதால் மாநிலங்களவையை பிற்பகல் 3 மணி வரை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் ஒத்திவைத்திருக்கிறார். இதற்கிடையே குறுக்கிட்டு பேசிய திமுக MP திருச்சி சிவா அவர்கள், அரிதிலும் அரிதான நிகழ்வுகளில் மட்டுமே 267 பிரிவின் கீழ் விவாதம் நடத்தப்படும் என்று நீங்களே கூறியிருக்கிறீர்கள். நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு தான். எனவே விதி எண் 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார். மக்களவையை பொறுத்தவரை இதே விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.